சரி, பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் என்ன வந்தது? நீரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லியிருக்கணும். தேசபக்தி இருந்தால். பணபக்தி தான் இருக்குது சேகர் பாபுவுக்கு. அதனால் அது சொல்லலை. அது நீ சோத்தத்துங்கறியா வேற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று டாஸ்மாக், இல்லை ஹெச்ஆர்என்சி. இந்த ரெண்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு கோல்டு மைன், கொள்ளையடிக்கிறது. சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு சொன்ன நபரை அந்த மாநாடு முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில் நீங்கள் வேலிடிக்டரி அட்ரஸுக்கு கூப்பிடலாமா? ஏன்னா ஹிந்து விரோதி. அவரே சொல்கிறார். இது எதுலேயும் என் வார்த்தை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இன்னொரு தரம் அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறார். ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன். நான் சொல்கிறேன், எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு. அவங்க யூ பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன். அங்கே திருப்பதியில் போங்க, அங்கே மக்கள் நிற்கிறாங்க 24 மணி நேரம் கூட சமயத்தில். கழிப்பிட வசதி, ஆமாம், கழிப்பிட வசதி இருக்குது, உணவு வசதி இருக்குது, எல்லா வசதியும், பால் எல்லாம் கிடைக்குது. என்ன அப்போ நீ அதை செஞ்சு வைக்காமல் என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் நான். பேசுறதுக்கு, திருப்பதி பற்றி பேசுறதுக்கு சேகர் பாபுவுக்கு என்ன அருகதை இருக்கு? அதுக்கு ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டாமா? பக்தி இருந்தா, நீ வேஷம் போடாத உண்மையான ஹிந்துவா இருந்தா ராஜினாமா பண்ணியிருப்பார். எத்தனை சதவீதம் இனி வர நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? கேன் யூ கிவ் அ ஒயிட் பேப்பர்? எனக்கு அது பயமாக இருக்குது. கேன் யூ கிவ் ஒயிட் பேப்பர்னா பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டை, அம்மா நடுப்பக்கத்தில் பேப்பரை கிழிச்சு கொடு, இதான் ஒயிட் பேப்பர். அப்படி தான் இந்த டிஆர்பி ராஜாங்கிற மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் கொடுத்தாருல்ல. இந்த அரசாங்கம் எவ்வளவு கேடுகட்ட இர்ரெஸ்பான்சிபிள் பொறுப்பற்ற நபர்கள் மந்திரிகளாக இருக்காங்கங்கிறதுக்கு டிஆர்பி ராஜா பெரிய உதாரணம். அவர் ஒயிட் பேப்பர்னு இப்படி எடுத்து கொடுக்குறாரு ஒரு வெள்ளக்கருதாசை. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் பிஜேபியை சேர்ந்தவங்க குறி வச்சு அறநிலையத்துறையை தாக்குறீங்களா? இப்போ கவர்னர் அறநிலையத்துறை அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறார். 13 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தானே இது, அதில் ஒன்று இது. அதே மாதிரி ஆளுநர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவங்களுக்கும் கோவிலில் சேகர் பாபுக்கும் ஒரு சர்ச்சை இருந்தது. இப்படி கவர்னர்களோடவே அவர் மோதுறாரா, இல்லை அவரோட 2 கவர்னர்? இல்லை, உண்மை நிலையை. ஏன்னா மேதக ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் ரொம்ப வெல் லேர்னட் அண்ட் ஃபேர் பர்சன். நான் இது வரைக்கும் பழகியதிலே கூட ஒரு நல்ல எந்த ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் அதை பற்றி படித்து அறிந்து பேசக்கூடியவர். அதனால் அவரோட இதில் கலர்டு விஷன் எதுவும் கிடையாது அறநிலைத்துறையின்னு. ஏன்னா 12 லட்சத்துக்கு மேற்பட்ட கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை எப்படி? அதனால் அதிலிருந்து அவர் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கார். படுகொலைகள் நடப்பது, சூசைடு, ஒரு நாளைக்கு 65 தற்கொலைகள். அதனால் நம்ம அவர் சொல்லியிருக்கிறது காரணம் இது ஹெச்ஆர்என்சிங்கிறதுக்காக இல்லை. ஆனால் உண்மை நிலை இன்றைக்கி நீங்கள், அதனால தான் நான் சொன்னேன் துவக்கத்திலேயே, ஒன்று டாஸ்மாக், இல்லை ஹெச்ஆர்என்சி. இந்த ரெண்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு கோல்டு மைன், கொள்ளையடிக்கிறதுக்கு. எப்படி உதாரணம் எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒன்று 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2.5 ஆண்டு மதுரை பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு நடத்தினாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். நம்ம மாநாட்டை இல்லை மாநாடு ஏன் நீங்கள் நடத்தினீங்க அப்படின்னு கேட்கல. ஆனால் அந்த மாநாட்டில் நடந்த குறைகளை கேட்கணுமா இல்லையா? சரி, சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு சொன்ன நபரை அந்த மாநாடு முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில் நீங்கள் வேலிடிக்டரி அட்ரஸுக்கு கூப்பிடலாமா? ஏன்னா ஹிந்து விரோதி. அவரே சொல்கிறார். இது எதுலேயும் என் வார்த்தை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இன்னொரு தரம் அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறார். ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன். நான் சொல்கிறேன், எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு. அவங்க யூ பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன். லெட் உதயநிதி ஆர் இஸ் ஒய்ஃப் பி ப்ரௌடு கிறிஸ்டியன்ஸ். நமக்கு என்ன ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரி அழிக்கணும்னு சொல்லி பல மாநிலங்களில் வழக்கு, நம்ம ஹைகோர்ட்டு முன்னாடி ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு உதயநிதிக்கு எதிராக. அப்போது நீங்கள் அந்த மாநாட்டில் ஒரு ஹிந்து விரோதியை, ஏன்னா ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், கூப்பிடலாம், தப்பே கிடையாது. ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன், ப்ரொஃபஸிங் முஸ்லீம் நமக்கு ஒன்றும் எதிரி இல்லை. ஆனால்
இவர் ஹிந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்ன ஹிந்து விரோதி. அதனால அவர் கூப்பிட்டது ஒன்று தப்பு. ரெண்டாவது, இன்னி வரைக்கும் அந்த மாநாட்டுக்கான கணக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கா? ஏன்னா நீங்கள் இப்போ சேகரபாபு அவரோட தோப்பனார் பணத்தில் செலவு பண்ணியிருந்தா நான் ஏன் கேட்க போகிறேன்? இல்லை, இப்போ நீங்கள் கோவில் உண்டியல் பணத்திலிருந்து எடுத்திருக்கீங்க. இவ்வளோ ரூபா எடுத்தேன், உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு போனதுக்கு இந்த செலவு, மேடை போட இவ்வளோ செலவு, தோரணங்கள் கட்ட இவ்வளோ செலவு, இது செலவு பூரா நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன்னா யூ ஆர் டீலிங் வித் பப்ளிக் மணி. இதை கொடுத்துருக்காங்களா? அதை வச்சு பல கோடிகள் கொள்ளையடிச்சிருக்காருங்கிறேன் நான். இல்லை, இப்போ அதனால தான் கணக்கு கொடுக்கல. இல்லை, நீங்கள் இப்போ தவறாக சொல்கிறீங்க. எது தவறு? இல்லை, இப்போ நீங்கள் இந்த அரசாங்கத்து மேலேயும் இந்த அறநிலைத்துறை மேலேயும் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு நானே சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் புதிய நியமனங்களே நடக்கலை. ஆனால் இப்போ நியமனங்கள் நடந்திருக்கு. இல்லை, நியமனங்கள் யார் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, எங்கே மட்டும் நடந்திருக்குங்கிறது முதல்ல நம்ம பழனி இது யூ டுக் தி பப்ளிக் மணி, பக்தர்களோட பணம். ஹிந்து மத முன்னேற்றத்துக்காக தானே ஹிந்து உண்டியலில் காசு போடுறான். அதை எடுத்து நடத்தியிருக்க ஒன்று, அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஏன் போட முடியலை? இப்போது நீங்கள் இன்னும் பேசிக் கொஸ்டினுக்கு வந்தால் அந்த 6/7/2021 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்லே அரசாங்கம் கார்த்திகேயன்கிற டிபார்ட்மெண்ட் அட்வொகேட் அவர் அஃபிடவிட் போட்டிருக்கார், பிரமாண பத்திரம். அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறார் 900க்கும் மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலாபிடேட்டட். அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் மேற்பட்ட கோவில்கள் பார்ஷியலி டைலாபிடேட்டட். அப்போ அந்த அஃபிடவிட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய குறிக்கோள் முதல்ல இந்த 2000 கோவில்களை புனர் நிர்மாணம் செய்வது. நீங்கள் கொடுத்த அஃபிடவிட் டிபார்ட்மெண்ட்டு இதில் ஏடிஎம்கே பீரியடா டிஎம்கே பீரியடான்னு பிரிக்க முடியாது. நம்ம இந்த கோவில் எப்போ டைலாபிடேட் ஆச்சு, ஒரு கோவில் கூட சிதைந்து போனதாக இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த கோவிலை எடுக்கும் பொழுது பூஜை நடந்ததா, உண்டியல் இருந்ததா, அதில் காசு வந்ததா? அதனால தானே நீ எடுத்த. உண்டியல் இருந்த வசதான் கவர்மெண்ட்டுக்கு வருது. கவர்மெண்ட் நீங்கள் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் இருக்க போகிறதில்ல. நான் இது 67 நடந்ததா, 69 நடந்ததா, கருணாநிதி சிஎம் ஆனதுக்கப்புறம் நடந்ததா, இதுக்கெல்லாம் நம்ம இப்போ போக முடியாது. மொத்தமாக நீங்கள் கொடுத்த அஃபிடவிட் என்னோடது. நான் ஒரு சாம்பிள் சர்வே நடத்தியிருக்கேன் என் அமைப்பு மூலமாக. அதிலே 20% ஆஃப் தி டெம்பிள்ஸ் டைலாபிடேட்டட், எய்தர் டோட்டலி ஆர் பார்ஷியலி. நீங்கள் 20% நீங்கள் பார்த்தீங்கன்னா 8000 கோவில் வரும். ஆனால் ஓகே, இந்த அரசாங்கம் அஃபிடவிட்டில் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது 2000 கோயில், கிட்டத்தட்ட 1900 வரும். 900 சொச்சம் டோட்டலி, 2000 சொச்சம் பார்ஷியலி. அதில் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அதனால தான் இந்த திருப்பணி எல்லா ஃப்ராடுக்கும் நான் வரேன். நீங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கீங்க, உங்களோட பிரதான இலக்கு இன்டென்ஷன், பிரைமரி இன்டென்ஷன் என்ன சொல்கிறீங்க, இந்த கோவில்களை புனர் நிர்மாணம் செய்வது. இப்போது அரசாங்கம் கிளைம் பண்ணதில்ல, நாங்கள் இத்தனை கோவில் இது பண்ணியிருக்கோம், கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். அந்த 1900 எத்தனை கோவில் ஒன்றாவது இருக்கா? இல்லைன்றீங்களா? ஒன்று கூட கிடையாது. எல்லாமே பக்தர்கள் அதிகமாக வர்ற பண வசதிகள் இருக்கிற எந்த கோவிலில் பக்தர்களே நாங்களே திருப்பணி செய்கிறோம்னு கேட்டாலும் அனுமதி கொடுக்கறதுக்கு ஈவோ காசு வாங்கிக்கிண்டு இந்து பக்தர்களை கசக்கி பிழிந்து. நீங்கள் நான் சொல்வேன், யார் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கிறதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போது 2019 இப்போ நான் ஒரு கோவில் கட்டணும் இல்லை அமைக்கணும்னா அறநிலையத்துறையில் தான் அனுமதி வாங்கணும். அதுவே தப்புங்கிறேன். சும்மா கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்படி நான் சொல்கிறேன், நான் கோவிலை சொல்கிறேன், ஈவோவை சொல்கிறேன், சம்பவத்தை சொல்கிறேன். நான் காற்றுல பேசுகிறவன் இல்லை. அப்போ திருமதி ஜெயா அவர்கள் கமிஷனர், கும்பகோணத்தில் ரெட்டக்குடிங்கிற ஊர், அங்கே எங்கள் காரைக்குடியில் சிசிஆர்ஐ டெப்டி டைரக்டர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவரோட நேட்டிவ். அங்கே என்ன தேதி கூட எனக்கு கிட்டத்தட்ட ஞாபகம் இருக்குது. மே முதல் வாரத்தில் கும்பாபிஷேகம் நடத்தணும்.
அவங்க கோவில் திருப்பணியெல்லாம் முடிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு அங்கங்கே பக்தர்களை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஈஓ என்ன பண்ணுறாரு, அந்த கும்பாபிஷேக கமிட்டி எனக்கு 3 லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும், அப்போ தான் கும்பாபிஷேகம் நீ நடத்த முடியும். அப்படி கொடுக்கலன்னா நீ கோவில் பேரை உபயோகப்படுத்தி பணம் வசூல் பண்ணிட்டேன்னு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு சாதாரண ஈஓ பயமுறுத்துறான். நான் உடனே அதை மிஸ்ஸஸ் ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு காலையில் நான் ரெட்டகுடியில் உண்ணாவிரதம் உட்கார போகிறேன். ஆணையர் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கு. ஆமாம். ஆனால் அந்த ஆணையர் ஆன் தட் இஷ்யூ ஷி வாஸ் ஃபேர். வேண்டாம் சார், ½ an hourல ஐ வில் கம் பேக் டு யூ சொல்லிவிட்டு, நீ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அந்த கும்பாபிஷேகம் ஹேசில் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. நான் கேட்குறேன், இது எப்படி இருக்குது? நரிக்கு நான் ஒரு கிராமத்தில் வழக்கு உண்டு, நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கும். அதானே நரி தானே அந்த ஈஓ. அதனால தான் சொல்கிறேன் நான், இட் ஷுட் பி டிஸ்பென்ஸ்டு வித். நீங்கள் ஒவ்வொரு இஷ்யூவாக நம்ம கவனத்துக்கு வரும். இப்போ ஏன்னா இப்போ வரகூர்னு ஒரு ஊர் இருக்குது திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில், நடுக்காவேரி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோவில் இது திருப்பணி முடிஞ்சு 8-10 வருஷமாக இருக்குது, இது கும்பாபிஷேகம் நடக்கலை. ஏன்னா இந்த மாதிரியாக இந்த அரசுத்துறை நிர்வாகிகள், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு பைசா கூட, தே ஆர் ஒயிட் எலிஃபென்ட்ஸ். கோவில் பணத்தை சுரண்டி தின்னுன்னு இருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் போய் இதை நான் பேசினதுக்கு என் மேலே 28 எஃப்ஐஆர் இருக்குது தமிழ்நாடு பூரா. இவங்க எவ்வளோ தூரம் ஹிந்துக்குன்னு ஒருத்தன் பேசினா அவன் குரல் வலையை திருகி போட்டுடணும். ஏன்னா இப்போ எவ்வளோ மோசமான துறைன்னா, இதில் சுசீந்திரன் ஸ்தானுமாலயம் கோவிலில் இந்த சேகர் பாபு, நீங்களாம் ஹிந்துக்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களாம் சோத்த திங்கறியா இல்லை வேற அவர் சாப்பிட்றத திங்கறியான்னு கேட்குறாரு. அவ்வளவு மோசமான தீய சக்திகளுங்க ஹிந்து விரோதிகள். இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இந்த அறநிலையத்துறையின் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக கொள்ளையடிக்கிறாங்க ஹிந்துக்களை. நான் கேட்குறேன், அவன் காசை போட்டு கும்பாபிஷேகம் நடத்துகிறான், உன் காசு இல்லை, உங்கள்கிட்டயே அனுமதி வாங்கணும். அப்போ அறநிலையத்துறை தேவையில்லை ஹிந்துக்களுக்கு அனாவசியமான. அதனால தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நல்ல மனிதர். இன்னி வரைக்கும் அரசியல் மேடையில் நான் விமர்சிக்காத ஒரே அரசியல் தலைவர் அவர் தான். மற்றவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன், ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் பற்றி ஒரு நாள் கூட நான் விமர்சனம் பண்ணதே இல்லை. காரணம், அதுக்கான தேவை வரல. அவர் ஒரு கமிட்டி போடுறார், அதுவும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில். அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் ஏன் பண்ணுது? இவர்களுடைய, நான் சொல்கிறேன், நீங்கள் கோவில் பணத்தை முழுசும் எடுத்துக்கிறீங்க, ஜென்ரல் ஃபண்டுக்குன்னு கொண்டு போகிறீங்க, என்ன அதை என்ன பண்ணுறீங்க? ஏதாவது கணக்கு இருக்கா? உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆடிட், அந்த டிபார்ட்மெண்ட் ஆடிட்டில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், சுட்டி காட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதன் மீது எத்தனை சதவீதம் இனி வர நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? கேன் யூ கிவ் அ ஒயிட் பேப்பர்? எனக்கு அது பயமாக இருக்குது. கேன் கிவ் ஒயிட் பேப்பர்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை, அம்மா நடுப்பக்கத்தில் பேப்பரை கிழிச்சு கொடு, இதான் ஒயிட் பேப்பர். அப்படி தானே இந்த டிஆர்பி ராஜாங்கிற மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் கொடுத்தாருல்ல, பப்ளிக்கில் நடந்தது. நான் எதுவுமே நானாக கற்பனையில் பேசுகிறதே கிடையாது. இந்த அரசாங்கம் எவ்வளவு கேடுகட்ட இர்ரெஸ்பான்சிபிள் பொறுப்பற்ற நபர்கள் மந்திரிகளாக இருக்காங்கங்கிறதுக்கு டிஆர்பி ராஜா பெரிய உதாரணம். அவர் ஒயிட் பேப்பர்னு இப்படி எடுத்து கொடுக்குறாரு ஒரு வெள்ளக்கருதாசை. அவ்வளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒயிட் பேப்பர்னால் அப்போ ஒன்றும் தெரியாத முட்டாளாக இருக்கணும், இல்லை திமிரு கொண்ட நபராக இருக்கணும். இல்லைன்னா டிஆர்பி ராஜா சொல்லியிருக்க மாட்டார்ல. அதனால சொல்கிறேன்னா இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி நான் எப்போவுமே திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தரம் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தரம் போவேன். அப்போ கும்பாபிஷேகம் ஆகி 40 நாள் நான் அன்றைக்கி திருச்செந்தூர் போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது? நிதி ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்துருக்கார். அவர் மிகப்பெரிய ஆன்மீக கொடையாளர். அதுக்கடுத்து மீதி உண்டியல் பணம்,
மொத்தம் 306 கோடி செலவு பண்ணதா அரசாங்கம் அமைச்சர் இங்கே குறிப்பிட்டது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் பிளாக்ஸ் போட்டு இது பார்க்கிங் ஏரியாவில் இது போட்டிருக்காங்க தளம். காலை கீழே வச்சா 1 அடி பள்ளம். கடல் பரப்பு இல்லை, இவங்க கீழே நீங்கள் சிமெண்ட் போட்டால் தானே அது கான்கிரீட் நிற்கும். ஓ, மணல் கொட்டினது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருச்சு. நமக்கு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ பொதுப்பணித்துறையில் கூட இயர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி 1500 crores இருக்கும். ஆனால் அறநிலைத்துறையில் இந்த சிவில் ஒர்க்கு, அதான் கும்பாபிஷேகம், அந்த ஒர்க்கு பக்தர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு கட்டு அமைச்சர் வர. அதனால தான் இங்கே என்ன சிமெண்ட் போட்டு இது போடுற தளம் போடுறதுக்கு பதிலாக வெறும் மணலை கொட்டி தளம் போட்டிருக்காங்க. அது வாகனங்கள் போய் பள்ளமாயிடுது. அந்த மாதிரி இங்கே இருக்குன்னா 50 அடியில் திருப்பி அங்கே. ஆக எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பிரதான காரணம் இப்போ கூட வருஷத்துக்கு 4500 கோடி சொல்கிறாங்க. அதுக்கு 4500 கோடிக்கு என்ன ஒர்க்கு தானே நடக்குது? இல்லை, அது தப்பு இல்லையே. தப்பு, அது ஒரு நல்ல விஷயம் தானே. இல்லை, அறநிலைத்துறை 4500 கோடி ரூபாய்க்கு மேம்படுத்துறாங்க. ஒன்று, அது தனியாரே பக்தர்களே அறங்காவலர் குழுவே கவனிச்சிருந்தா இவ்வளவு செலவு ஆகியிருக்காது. நான் என்ன சொன்னேன், ஒரு கோவில் எடுத்துக்கோம், இட் இஸ் எ சேலஞ்சு. இன்னைக்கு வேந்தர் டிவி ராஜா கிட்ட கேள்வி கேட்டதுக்காக இட் இஸ் மை சேலஞ்ச். தரவு ஆடிட் ஆஃப் குவாலிட்டி. ஒரு கோவில் நடத்துவோம், திருச்செந்தூரே எடுத்துப்போம். ஏன் சப்ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே ஒரு கோவில் திருச்செந்தூர் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போயிருந்தா தெரியும், கோவிலை சுற்றி பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அப்போ ப்ரொவிஷன்ஸு, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் எப்படி இருக்கணும், பக்தர்கள் மூமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தங்கிறதுக்கான இது, அது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட தப்பு கிடையாது. தங்குற இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்க்ரீட் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சு. கடற்கரையை ஒட்டியே கட்டடங்கள், ஆல் சப்ஸ்டாண்டர்ட் பில்டிங். நான் என்ன சொல்கிறேன், அந்த 306 கோடிக்கு நீங்கள் செலவு பண்ணது சரியா, அது குவாலிட்டி வைஸ் இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய ஆடிட்டே வைப்போம். அவர் அமைச்சரை கேட்போம், அவருக்கு பதில் சொல்கிறாரு. ஆமாம், ஆடிட்டே வைப்போம். நான் என்றைக்குமே கூடுதலாக ஒரு வழக்கு வரப்போகுது. நான் காற்றுல பேசுகிறவன் கிடையாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இவங்க பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நியாயமான எண்ணமே இல்லாத ஒரு தீய நபர் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருங்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ அது பேர் கூட மாற்றிட்டாங்க, யாத்திரை நிவாசுங்கிறத பூரா பக்தர்கள் தங்கும் விடுதின்னு மாற்றி. என்ன வேணால் பேர் மாற்றட்டும். என்ன, அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கிறத கூட இந்த பியூன்லாம் சொல்லக்கூடாது, கிளாஸ் 4 எம்ப்ளாயின்னு சொல்லணும். உடனே பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாருங்க, பார் அவன் செய்கிற வேலை ஒன்றும் மாறப்போகிறது இல்லை, நீ பேர் என்ன சொன்ன, அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது கொடுத்துருவோம் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பேர் என்ன வேணால் மாற்றுங்க, அதை பற்றி நான் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு அதனுடைய குவாலிட்டி. நீங்கள் இந்த பக்தர்களுக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு துறைக்கு, அதுவும் ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன குறிக்கோள் இருக்கணும், சிந்தனை இருக்கணும், பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தரணும். இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறார், அங்கே இருக்கிற ஒரு பெண் பக்தை, அந்த அம்மா 6 மணி நேரமாக நிற்கிறோம், குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி கிடைக்கல, வசதி இல்லை. உடனே இவர் சொன்னது அப்படியே டிவியில் எல்லாரும் பார்த்தாங்க. நான் ஒன்றும் புதுசாக பேசுகிறவனே கிடையாது. ராஜா கிட்ட எல்லாருக்கும் வருத்தான், உண்மையை அப்படியே பேசிவிட்றாங்கிறது தான். உடனே அமைச்சர் என்ன சொல்கிறார், திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பாளுக, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு கொடுக்க தண்ணி உணவு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற பேசிக் நல்ல எண்ணம் அமைச்சர் சேகர் பாபுவுக்கோ அல்லோலியா பாபுவுக்கோ இல்லை. அவர் சொன்னதை ரெஃபர் பண்ணது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா? இதுவே பெருமாளுக்கு பண்ணுற பாவம் இல்லையா? அங்கே திருப்பதியில் போங்க, அங்கே மக்கள் நிற்கிறாங்க 24 மணி நேரம் கூட சமயத்தில்.
கழிப்பிட வசதி, ஆமாம், கழிப்பிட வசதி இருக்குது, உணவு வசதி இருக்குது, எல்லா வசதியும் குடிநீர், இருக்கு. பால் எல்லாம் கிடைக்குது. என்ன அப்போ நீ அதை செஞ்சு வைக்காம என்ன பண்றேன்னு கேட்குறேன் நான். பேசுறதுக்கு, திருப்பதி பற்றி பேசுறதுக்கு சேகர் பாபுவுக்கு என்ன அருகதை இருக்கு? சரி, அந்த திருப்பதியில் ஒரு பக்தர் லைன்ல நின்னதுனால மூச்சு திணறி செத்து போனார். ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி நடந்தது, பழனியில் அதே மாதிரி நடந்தது. ஒரு வாரத்துக்குள்ள இந்த 3 பெரிய ஸ்தலங்கள்ல அதுக்கு ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டாமா? பக்தி இருந்தா, நீ வேஷம் போடாத உண்மையான ஹிந்துவா இருந்தா ராஜினாமா பண்ணியிருப்பார். ஒரு சிறந்த பக்தி மாணவர். அது 2 தடவை நான் என்ன சொல்றேன், சபரிமலைக்கே போயிட்டு இல்லை எனக்கு தெரியாது சபரிமலைக்கு போறவங்க ஐயப்ப பக்தர் தான் சொல்ல முடியல. காரணம் நான் சொல்லலை, ஒரு பாதிரியார் சொல்றார், அவர் ஏற்கனவே மதம் மாறிட்டார். எனக்கு தெரியாது, நான் இதை வந்து சார்ஜா சொல்லலை. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போங்க, ஒருத்தர் சொல்கிறார். அது காரணம் உங்களை பற்றின ஃபிடிலிட்டியில் கேப் இருக்கு. நீங்கள் உண்மையான ஹிந்துவாக நடந்துக்கிறதா இருந்தால் அந்த திருச்செந்தூர் பக்தை சொன்ன உடனே சாரிம்மா, நான் வேறு ஏற்பாடுகள் பண்ண சொல்கிறேன், இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். அதில் என்னங்க வந்து தப்பு? சரி, பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் என்ன வந்தது? நீரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லியிருக்கணும். தேசபக்தி இருந்தால். பணபக்தி தான் இருக்குது சேகர் பாபுவுக்கு, அதனால் அது சொல்லலை. நீ சோத்தத்துங்கறியா வேற அப்படின்னு கேட்குறாரு. மிக கேவலமான ஒரு நபர். இந்த சேகர் பாபு மாதிரியான நபர் இருக்கிற வரை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறோம், இவரோட ஒரு நபரோட செயல்பாடு போகிறோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப. இப்போ நீங்கள் ஒரு ராஜினாமா செய்யணும்னு கேட்குறீங்களே, அதுக்கான இல்லை அன்னைக்கு பண்ணியிருக்கணுங்க. சரி, எப்போ ஒரு இது வருதோ நீ பேசக்கூடாது, பொறுப்பேற்றிருக்கணும், தார்மீக பொறுப்பு வேணும். அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்கணும், அங்கே என்ன அவரோட ரியாக்ட் நம்ம பப்ளிக்கில் பார்த்தோம். கூட வந்து கவிஞர் கனிமொழி போனாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் ஒன்றும் தனியாக போகல, ஹோல் டிஎம்கே வாஸ் தேட். அப்போ அவங்க சொல்கிறாங்க திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பாளுங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், சாரிம்மா நான் வசதி ஏற்படுத்த சொல்லி சொல்கிறேன். ஏன்னா 306 கோடி செலவு பண்ணியிருக்குங்க. ஆக இவருக்கு என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டே ஹிந்து விரோத அரசு, அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ஹிந்து விரோதிகள் கோவில கொள்ளையடிக்கணும். சரி, நான் கேட்குறேன், நான் என்னோட கொஸ்டின் எல்லாமே பர்டினன்ட் கொஸ்டின். நீங்கள் கொள்கை விளக்க குறிப்பில் ஹிந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற கோவில்களுக்கு நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் 4,75,561 ஏக்கர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதுவே ஒரு 20 இயர்ஸ் பேக் திரு எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற பொழுது நீங்கள் கொள்கை விளக்க குறிப்பு எடுத்து பாருங்கள், 5,25,000 ஏக்கர்னு இருக்கும். ஓ, குறைஞ்சிருக்குங்க. 50,000 ஏக்கர் எப்படி குறைஞ்சது? கணக்கு கொடு. ஒயிட் பேப்பர்னு கேட்க பயமாக இருக்குது. ஏன்னா இந்த தற்கூரிகள் குழந்தைகளோட நோட்டு புக்லேருந்து கிழிச்சு கொடுத்துரும். இல்லை, இப்போ ஆக்கிரமிப்பெல்லாம் மீட்டு இருக்குன்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு. இப்போ திருவண்ணாமலை கோயில் பக்கத்தில் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கு. மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் இருந்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவங்க கிளைம் குத்தகை பாக்கி இருக்கவங்க கிட்ட இருந்து கடைகள் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. அதான் சொல்ல வரேன், உங்கள் கேள்வியை கேட்டுவிட்டீங்க, புரியுது. இப்போ திருவண்ணாமலை கோவில் இடம் மீட்டு இருக்கேங்கிறீங்க. இந்த 6/7/21 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற 75 டைரக்டிவில் 1, உங்கள் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கும் எத்தனை நிலங்கள் இருக்கிறது ஒரு காலம், அடுத்து அதில் எவ்வளவு நிலம் கோவிலின் நேரடி நிர்வாகத்தில் இருக்கிறது, அடுத்தது அதில் எவ்வளவு குத்தகைக்கு விடப்பட்டு இருக்கிறது, கடைசி காலம் அதில் எவ்வளவு நிலம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இதை 6 வாரத்தில் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பு. சரி, கொடுத்தீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் சீராய்வு மனு போட்டு இருக்கோம். எங்கிட்ட ஹவ் காட் பேப்பர்ஸ் வித் மீ. நான் சீராய்வு மனுக்கு போயிருக்கோம். இப்போ எங்களால் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், ஒரு முறை ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கோவிலுக்கும்
நீங்கள் அந்த கேட்டகரி படி 2 லட்சம் வரைக்கும் வருமானம் இருந்தால் 1 லட்சம் ரூபாய், அதுக்கு மேலே இருந்தால் 3 லட்சம் ரூபாய் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு அந்தந்த அறங்காவலர் குழுவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ். நீங்கள் சட்டம் என்ன சொல்லுது, அறங்காவலர் குழுவுடைய அப்ரூவல் இல்லைன்னா அன்றாட பூஜை செலவுகள் தவிர வேறு செலவுகளை டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதுதான் சட்டம். ஆனால் இந்த கமிஷனர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். அதை எனக்கு ஒரு நண்பர் வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தார், நீங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு. அதுக்கு எதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஃபார் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அப்போது உங்களோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பூரா இப்போ நீங்கள் பணமே வாங்கியிருக்கீங்க, வசூல் பண்ணியிருக்கீங்க, சட்டவிரோதமாக தான் இருந்தாலும் வசூல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த மெசேஜ் அனுப்பி அதில் நான் கம்ப்ளைண்ட்டு வாட்ஸ்அப்லேயே கொடுத்து கமிஷனருக்கு, நீங்கள் செய்யறது சட்டவிரோதம், இதற்காக நீங்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படலாம்னே நான் அவருக்கு புகார் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கியிருக்கீங்கள்ல அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ 5 நிமிஷத்தில் கொடுத்துடலாம் பிரிண்ட் அவுட். நான் என்ன கேட்குறேன், இட் இஸ் அகெயின் அனதர் சேலஞ்ச் டு திஸ் ஆன்டி ஹிந்து டிபார்ட்மெண்ட், ஆன்டி ஹிந்து மினிஸ்டர். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்டில் இருக்கிறத கொடுங்க. 4,75,561 ஏக்கர் சொல்லியிருக்க இடத்துல நீங்கள் 2.5 லட்சம் ஏக்கருக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? யார் ஏமாத்துறீங்க? ஹிந்து பக்தர்கள் தே ஆர் நாட் கன்சர்ன்டுன்னு நினச்சிக்கிண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவன் கூலி கொடுப்பான்ட்டு விட்டுறாங்க. ஏன் நீங்கள் ரெக்கார்டு கொடுக்க? நீதிமன்றம் கேட்டிருக்க உங்கள்கிட்ட 6 வாரத்தில் இந்த 4 கேட்டகரி மொத்தம் எவ்வளவு இருக்குது அந்த கோவிலுக்கு, அதில் எத்தனை உங்கள் நிர்வாகத்தின் கீழே இருக்குது, கோர்ட்டு போக வேண்டியது. நீங்கள் ஒன்றுக்கும் கோர்ட்டுக்கு ஒரு இதுக்கும் போயிட்டு இருக்குண்ணா. இடையிலே ஒரு முறை ஒரு வெறுத்து போய் ஒரு நீதிபதி சொல்கிறார், எத்தனை கேஸ் தான் வரும், அந்த அளவுக்கு இருக்கு குறைபாடுகள். ஆமாம், அந்த அளவுக்கு ஊழல். நீங்கள் அரசாங்கம் நீதிமன்றம் கேட்டது வெரி சிம்பிள். ஆனால் எங்கிட்ட இது இருக்குது ஆதாரம், சீராய்வு மனுவுக்கு போயிருக்கிறோம்னு பதில். ஏன் சீராய்வு மனு ஏன் கொடுக்க முடியாது? நீங்கள் தான் அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கே பணம் வசூல் பண்ணியிருக்கீங்களே வாட்ஸ்அப்பில். ஏன்னா இவங்க ராமஜென்ம பூமியில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு பெருமாள் கோயிலில் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது, பொங்கல் கொடுக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜில் போய் மிரட்டினாங்க. நம்ம வடுவூர் பெருமாள் கோவிலில், மாயவரம் பெருமாள் கோவிலில், அங்கே இதில் கடையநல்லூர்கிட்ட இது என்ன வயக்காடு ஆஞ்சநேயர் கோவிலில் நான் என்ன எனக்கு நேரம் ஒவ்வொருத்தரும் ஃபோனில் குற்றம் சாட்டியது தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டு ராமஜென்ம பூமியில் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது நீ விசேஷ பூஜை நடத்தக்கூடாது. நீங்கள் அறநிலைத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆர்டிகிள் 26 இஸ் வெரி கிளியர். அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுது? தி டிபார்ட்மெண்ட் கேன் ஒன்லி டீல் வித் செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டெம்பிள். அப்படின்னா ஆன்மீகம் சாராத விஷயங்களில் தான் நீ தலையிடலாம். பூஜை பண்ணக்கூடாதுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டானுங்க இவங்க. அவ்வளவு ஹிந்து விரோதிகள் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு. இறுதியாக என்னோட ஒரு கேள்வி, இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் சமீபத்தில் வைகுண்டகாதேசி திருவிழா நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் விஐபி பாஸ் கொடுக்கறதுல குளறுபடி, 2,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கூட பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கன்னு. அதுக்கு அங்கே அறங்காவலர் குழு இல்லைங்கிறது ஒரு காரணமா, இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட காரணமா, இல்லை உங்கள் அமைப்பு அதில் என்ன பார்ட் எடுத்துக்கிச்சு? இல்லை, நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கோவிலையும் இந்த மாதிரி பிரச்சனை என்னது அடிப்படையில் இல்லை. இது கொஞ்சம் பெரிய கோவில் உங்கள் கவனத்தில் வந்திருக்கும். அதான் எல்லாமே இல்லீகலாக பண்ணுறாங்க. அது காரணம் என்ன? ரூட் காஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தான். நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு. நீங்கள் அரசாங்க கையிலேருந்து இதை எடுத்துட்டா 20,000 ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்க முடியுமா?
முடியாது. அதனால்தான் இந்த கொள்ளையர்கள், கோவில் கொள்ளையர்கள், இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு இதே முழுசாக பேசலாம். உண்டியலில் போடக்கூடிய தங்கம், கண்ணு, தாலி, கை, காலு, இதெல்லாம் நீங்கள் ரசீது வாங்கிட்டு வாங்குறது இல்லை. எல்லாம் நேர்ந்துக்கிட்டு போடுறது. அது உண்டியலில் போடுறது. உண்டியலில் போடுறது. அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. 1000 கிலோ தங்கமா டெபாசிட். 1000 கிலோங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு வர்ற வட்டின்னு சொல்கிறது கூட ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 1000 கிலோன்னா கிலோ எவ்வளவு விலை தான் ஏறிக்கிட்டே இருக்கு, பறக்குது லட்சங்கள். இன்னைக்கு கிராம் 14,000. என்ன, 1 கிலோ தங்கம்னா 1.4 crores போகும். அதனால் இவங்க சொல்கிற எந்த சால்ஜாப்புமே ரிலவெண்ட் இல்லை. அந்த மாதிரி இதுக்கு பூராமே காரணம் சொல்லி, நீ யார் அண்ணாவி? ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னாடியே கேட்டீங்க. முன்னாள் ஆளுநர் அவர்களை நேருக்கு நேரம் இந்த ஆள் கேவலமாக பேசுகிறார். நீங்கள் யாருங்கிறேன் முதல்ல, கெட் அவுட். பழனி கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனார். இவர் பண்ணுறதெல்லாம் அவ்வளவு அராஜகம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னைக்கு இந்த அறநிலைத்துறை வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அன்றைக்கி தான் இந்துக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் கிடைக்கிறது. அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம்லாம் இந்துக்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னும் வழிபாட்டு சுதந்திரம் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட நேரங்களை எங்களோட செலவிட்டது. நல்லது.